வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி தவளை அடை. இப்போ தவளை அடை செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்க்கலாம். பச்சரிசி 300 கிராம், துவரம்பருப்பு 100 கிராம், பயத்தம்பருப்பு 100 கிராம், கடலைப்பருப்பு 100 கிராம், வேர்க்கடலை 50 கிராம், வெங்காயம் 3, காய்ந்த மிளகாய் 5, இஞ்சி சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, தேங்காய் சிறிதளவு, உப்பு தேவைக்கேற்ப, தண்ணீர் 1,5 லிட்டர். ஒரு பாத்திரம் எடுத்துங்க, 300 கிராம் அரிசி அதில் சேர்த்துங்க. அதனோடு கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பயத்தம்பருப்பு, வேர்க்கடலை இது எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து 2-3 முறை நன்றாக கழுவி வச்சுட்டு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 2 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஊறி இருக்கும். அதில் இருக்கிற தண்ணியை வடிகட்டிட்டு இப்போ ஜாரில் நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருக்கிற அரிசியால் சேர்த்துங்க. அதனோடு 5 மிளகாய், சிறிதளவு இஞ்சி, சிறிதளவு தேங்காய், உப்பு தேவைக்கேற்ப எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து அரைக்கணும். கெட்டியாக வரும். இப்போ தண்ணியை சேர்த்து மறுபடியும் நல்லா அரைங்க. இப்போ அரைச்ச மாவை இன்னொரு பாத்திரத்தில் எடுத்துங்க. அதுவும் கூட வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலக்குங்க. கெட்டியாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் தோசை மாவு அளவுக்கு வச்சுங்க. ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சுருங்க. அதில் லேசாக எண்ணெய் தடவிட்டு மாவை தோசை ஊற்றுற மாதிரி நம்ம ரவுண்டாக ஊற்றிங்க. சுற்றி கொஞ்சம் லேசாக எண்ணெய் விட்டுடுங்க. இப்போ கொஞ்சம் வெந்த பிறகு திருப்பி போடுங்க. இப்போ பாருங்கள், கலர் மாறி இருக்கும். இந்த கலர் மாறினோடனே நீங்கள் அடையை எடுத்துடலாம். தவளை அடைக்கு தொட்டுக்கிறதுக்கு வேர்க்கடலை சட்னி நல்லாயிருக்கும். வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறது அப்படின்றத கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு ஷேர் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் செய்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களால் பார்க்க முடியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.